உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மீன இலக்கண மாணவ மாணவிகளை வாழ்த்துக்கள். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேறியவர்கள் உங்களுடைய ஜாதகப்படி எந்த ஒரு கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதை வருமுன் காப்போம் என்ற நிலையிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் ஒரு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுங்க அல்லது பேரண்ட்ஸோடு வாங்க. என்னுடைய அனுபவத்தில் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப நாளாகவே ரிசர்ச் பண்ணி அதை வரக்கூடிய ஜாதகருக்கெல்லாம் அப்ளை பண்ணி அவர்கள் இதனால் மேன்மை அடைந்ததை வைத்துக்கொண்டு கற்றதை கற்றபின் உங்களுக்கு அதை நான் கற்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மெயினாக கொல்லம்பற்றையில் ஈக்கு என்ன வேலை? இப்போ இன்றைக்கி ஒருத்தர் மீன லக்கணம் மிதுன ராசி வந்தார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் 10 வருஷமாக வந்துட்டு இருக்கார். கார் மெக்கானிக். இப்போ கார் மெக்கானிக்னால் எனக்கு தெரிஞ்சு கார் மெக்கானிசத்துக்கே உண்டான துலாம் ராசிக்கார் ஒருத்தர். அவருக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 25 கார் ஒரு இடத்துல நிற்கும். இவருடைய கார் நிறுத்ததே 2 வண்டி நிற்கும். புரியுதுங்களா? அப்போ கடன் ஏற்பட்டுருச்சு, தொழில் ஓடலை, ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஆக முன்னமே வருமுன் காப்பவனே மனிதன். அப்போ இந்த வீடியோ அவருக்கு கிடைச்சிருந்தால் ஒரு காலத்தில் என்ன படிக்கலாம்? இப்போ மீன லக்கணத்துக்கு 10 கூடையவன் குரு, லக்னாதிபதியும் குரு. லக்கணம் என்பது நம்மளுடைய ஆன்மா, 10ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய கர்மா. மீன லக்கணம். இப்போ நான் மீன ராசி எது மாதிரி துறையில் இருக்கேன்? ஒரு நிறைய இருக்கும். மீனம் அப்படின்னா குரு. குரு என்றால் வழிகாட்டி, ஆசிரியர். அப்போ எத்தனை பேருக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்கும். அப்போ இதில் நம்ம மனநிறைவு அடைகிறோம். அது மாதிரி அவங்க லக்கணத்திற்கு 10 கூடையவனும் குரு, லக்னாதிபதியும் குரு. அப்போ ஆன்மாவும் கர்மாவும் குருவால் நீங்கள் ஆளப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட குரு என்பவருடைய கல்விகள் எது எது நிறைய இருக்குது. நீங்களும் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக்காக சில இதை சொல்கிறேன். குரு என்பது நிதிங்கிறது பணத்தை கையாளக்கூடிய ஃபைனான்ஸ். அப்போது ஆடிட்டர், பேங்க், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் நீதித்துறை, உணவுத்துறை, நியூட்ரிஷியன். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு குணான டீச்சிங் லைன், மிகச்சிறந்த அற்புதமான டீச்சர். இது எல்லாமே தொடர்பில் இருந்து இன்னும் இன்டெப்த்தாக உள்ளே போனோம்னா இதை நாம் என்ன செய்வோம்னா, ஏன்னா அந்த 11 வீடியோக்களில் எல்லாத்துலேயும் சொல்ல முடியாது. இந்த 12வது வீடியோ மீனத்தை பார்க்கும்போது நான் எப்படி உங்களை கொண்டு போகிறேன்னு சொல்கிறேன். 10ஆம் பாவாதிபதி ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்? 10ஆம் பாவாதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்கிறார்? 10ஆம் பாவாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்? இவ்வளோதான். அடுத்தது உங்களுடைய லக்னம் 3 நட்சத்திரத்தில் இருக்குது. எது? ஒன்று பூரட்டாதி, குருவோட நட்சத்திரம். அப்போ லக்னம் அதில் விழுது அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த ஆசான படிக்கணும் அப்படின்னு, நான் ஒரு லாயருக்கு படிக்கணும், நான் நீதிபதி ஆகுன்னா கண்டிப்பாக வரலாம். அதே லக்கணம் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சர்வீஸ் ஓரியன்ட், பப்ளிக் சர்வீஸ், பேங்க் சர்வீஸ், பேங்க் ரிலேட்டட். அதே புதன், நான் ஒரு ஆடிட்டர். அப்போ ஆடிட்டருக்கு படிக்கிறீங்க, ஜெயிச்சிடலாமே. அப்போ லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை எடுத்து 10ஆம் பாவகம் எந்த லக்கணத்தில் இருக்குங்கிறது, என்ன நட்சத்திரத்தில் இருக்குங்கிறதும், பாவாதிபதியினுடைய நிலையும், நீங்கள் என்ன ராசி? மீன லக்கணம் மீன ராசி சார். அப்போ லக்கணம் எங்கே இருக்குது? புதனுடைய நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம். 10 கூடையவன் யார்? குரு. அப்போ நீங்கள் என்னவா ஆகலாம்? ஆடிட்டர் ஆகலாம், பேங்க் மேனேஜராக வரலாம். சார் எவ்வளோ இருக்குது. எல்லோரும் மருத்துவம், டாக்டர்னால் நோயாளி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே டாக்டர் ஆகிடுவாங்க. எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன திசை நடக்குது, அந்த திசைக்கும் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கக்கூடிய பாதை. இப்போ ஒரு ராகு திசை, உங்களுக்கு ராகு திசை வராது. ஒரு புதன் திசை போயிட்டுருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம்.
மீன லக்கணம். காமர்ஸ் எடுத்தேன் சார், படிங்க. அந்த காமர்ஸ் அப்படிங்கிறது முடித்து சிஏ பண்ணலாங்களா? அற்புதமாக பண்ணலாம். சிஏக்கு உண்டான புதன் எங்கே இருக்கார் அப்படி பார்க்கணும். இது மாதிரி தான் நீங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அடுத்தது +2 முடித்த உடனே நான் உங்களை அழகாக வழி நடத்திட்டு போய் இந்த திசை நடக்கிறனால இதை எடுங்க, அதை படித்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா அது சார்ந்த வேலையில் மனநிறைவு கிடைக்கும். இப்போ மேச ராசியாக இருந்தால் மீன லக்கணம் மேச ராசி. அப்போ குருவும் ப்ளஸ் செவ்வாயும், குரு செவ்வாய் சேர்க்கை பொதுவாக உணவுத்துறை, உணவு சம்மந்தப்பட்டதில் இருக்காருங்க. மருத்துவத்துறை, ஃபுட்டு ரிலேட்டடான துறை, அதான் நியூட்ரிஷியன், அழகாக நீங்கள் வந்து மேசராசிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதே ரிஷபமாக இருந்தால் ரிஷபராசினுடைய அதிபதி சுக்கிரன் மெஜாரிட்டியாக இருக்கா, லக்னாதிபதி குரு மெஜாரிட்டியாக இருக்கான்னு பார்த்து 2ல் யாராவது ஒருத்தவங்களுடைய ரிலேட்டடான ஃபீல்டை எடுத்து கொடுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா இங்கே போய் ரிஷபத்துக்கு உண்டான இது ஷட்பலத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா கார்மெண்ட்ஸ் லைன், டிசைன் லைன் எடுத்து விட்டுருவோம். உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி. இது வந்து குரு நல்லா இருந்துச்சுன்னா குரு சார்ந்த கல்வித்துறை, மருத்துவத்துறை, அதாவது இன்னொன்று அறநிலையத்துறை, வங்கித்துறை, நீதித்துறை, இந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். இப்போ லக்னாதிபதி குரு, மிதன ராசிக்கு அதிபதி புதன், முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர், ஐடி, அந்த டெக்னாலஜியில் அற்புதமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஐடி ஃபீல்டில் ஜெயிக்கலாம். அதில் ஜர்னலிசம் எடுக்கலாம், ஆடிட்டிங் போகலாம், எக்கனாமிக்ஸ் போகலாம், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா வழி நடத்தக்கூடியவர். அதே மாதிரி கடகராசி வேளாண்மை துறை போகலாம், அக்ரி, குரு ப்ளஸ் சந்திரன் சேர்க்கை உணவுத்துறை போகலாம். அது மாதிரி உங்களுக்கு பருத்தி சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல் அது சார்ந்தது போகலாம். சிம்ம ராசி அப்படிங்கிறது லக்னாதிபதி குருவும் சூரியனுடன் இணைந்து இருக்கிறது, 2 சார்ந்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அனைத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அப்போ சூரியன் ரிலேட்டட் அது வந்து உங்களுக்கு எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இப்போ மீனம் ப்ளஸ் கன்னி 2க்கு அதிபதி புதனும் குருவும். அப்போ ஆடிட்டர், லாயர், அதே மாதிரி ஆசிரியர், பேங்கர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், எவ்வளோ விஷயங்கள், சாஃப்ட்வேர். அப்போது உங்களுக்கு தான் கொல்லம்பற்றையில் ஈக்கு என்ன வேலைன்னு கேட்குறது. இப்போ நீங்கள் தான் இந்த மாதிரி மெக்கானிக்கல் அது இதுன்னு போயிட்டு அவர் கௌதம் வந்தார், மீன லக்கணம் மிதுன ராசி, மீன லக்கணம் கன்னி ராசி. அப்போ அவருக்கு என்ன பண்ணி கொடுத்தோம், அழகாக மிதனத்துக்கு உண்டான கார் கன்சல்டன்சி வைங்கன்னு அனுப்பிவிட்டோம், புரோக்கரேஜ். அது மாதிரி டேக் டைவர்சன் பைபாஸ் எடுத்து அதே நாளில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இனிமேல் மெக்கானிக்கை விட்டுறோம் சார், கார் வாங்குவோம் விற்போம். அந்த மாதிரி நீங்கள் கன்னி ராசி டீச்சிங் ப்ரொஃபஸராக போகலாம். எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது, சாஃப்ட் ஒர்க் தான் உங்களுக்கு. ஐடியா எடுங்க, அழகாக அதாவது வந்து தகவல் தொழில்நுட்பம் அதில் எவ்வளோ இருக்குது, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, எடுங்க. அதே மாதிரி மீன லக்கணமும் துலாம் ராசியும், இது 2 பேருக்கு அதிபதி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அந்த துலாம் ராசிக்கு உண்டான சுக்கிர நிலைப்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு டிசைனிங்கில் போயிடணும், ஆர்கிடெக்ட் போயிடணும், சிவிலிங் போயிடணும், கார் வடிவமைப்பாளர் அந்த மாதிரி போய்க்கணும். லக்கணம் வலிமையாக இருந்ததுன்னா பேங்கிங் போயிடணும், டீச்சிங் லைனுக்கு போயிடணும், அவ்வளோதான். அதே மாதிரி விருச்சிக ராசி, இது மருத்துவம் சார்ந்ததும், அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி, அதே மாதிரி மெரைன் இன்ஜினியரிங், இப்போ இது மாதிரி எடுத்து உணவுத்துறை, உணவு சம்மந்தப்பட்டது, ஃபுட்டு டெக்னாலஜி, இந்த மாதிரி நியூட்ரிஷியன், இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ். இப்போ மீன லக்கணமும் 10ஆம் பாவகம் கர்மாதிபதி குரு, மீன லக்கணமும் தனுசு ராசியும் வாங்க அற்புதமாக டீச்சிங் லைன் போங்க, பேங்க் போங்க, எவ்வளோ விஷயங்கள் அந்த குருவுக்கு உண்டானது. அப்போது
அந்த எல்லாத்துக்கும் அதிபதியும் குருவாகவே போயாச்சு. குரு சார்ந்த ரிலேஷன் உண்டான ஃபீல்டு எடுங்க. இதெல்லாம் கெட்டிருக்கா இல்லையாங்கிறத ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுவோம். ஆக 11 இது மரைன் போங்க, லாஜிஸ்டிக் போங்க, சிவில் போங்க, மகரம் அதில் அவிட்டம் இருக்கும், திருவோணம் இருக்கும். திருவோணம்லாம் அக்ரியில் நல்லா வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்ராடம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சப்டிவிஷன்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லணும். அது ஜாதகம் வேணும். சரிங்களா? அதே மாதிரி கும்பம், இவங்களும் மகரம் கும்பம் 2 பேருமே அந்த இதில் போயிடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக், பில்டிங் சம்மந்தப்பட்டது, கப்பல் கட்டுதல், அந்த மாதிரியான டெக்னாலஜிக்குள்ளார போயிடுவாங்க. இது மாதிரி நம்ம ஒரு லக்னத்தையும் 10ஆம் இடத்தையும் எல்லாத்தையும் மிக தெளிவாக வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் என்ன, அது சார்ந்த அந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்குது, ஆக உங்களுக்கு அந்த 10 குடையவனும் தசாநாதனும் சப்போர்ட் இருக்கா, அந்த திசையில் நீங்கள் அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணிடுவீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து தரேன். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நானே ட்ரெண்டிங் பண்ணுறதில்ல, நீங்களே பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேரட்டும். இதை வருங்கால மாணவர்களை நல்ல விதமாக உருவாக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆராய்ச்சி. நான் கற்றதை கற்றபின் கற்பிப்பது என்னுடைய வழக்கம். இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.